உள்ளே இருக்கிற இந்த ஆயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும், கரையிறதுக்கு ஷுருவாகும். நீங்கள் இந்த ப்ரஷ் இப்படி வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். ஃபியூ வீக்ஸ் வந்து நான் இது யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நம்ம பார்க்கலாம் இது எப்படி அப்ளை பண்ணலான்னு. செயின் இருக்கிற இடத்துல எவ்வளோ க்ளீனாக வச்சிட்ருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபுன்னு. நான் ஒரு புது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இந்த யூடியூப் சேனலில் ஒரு சின்ன டிப்ஸ் தர போகிறேன், பைக் எப்படி வச்சுக்கலான்னு. என்னோடது வந்து ராயல் என்ஃபீல்டு 350 கிளாசிக்கு. நான் வாங்கி 2 வருஷம் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் நான் நல்ல கண்டிஷனில் வச்சுட்ருக்கேன். ஸோ சின்ன டிப்ஸ் தர போகிறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நான் ஒரு ரீசெண்டாக ஒரு 500 கிலோமீட்டர்ஸான ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வந்தேன். அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்து ஆகிட்டு பின்னாடி கொஞ்சம் இந்த செயின் கண்டிஷன் ஆகட்டும் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, எப்படி நமக்கு வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் வச்சுக்கலாம், அந்த செயினை எப்படி நம்ம நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம், பின்ன இன்ஜின் ஆண்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும் ஆயில் பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும் எப்படி அதை நம்ம ரிமூவ் பண்ணலான்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, ஆயிலை அந்த இன்ஜின் சைடில் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, அப்புறமேல் செயின் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் க்ளீன் பண்ண போகிறதுக்காக நான் வச்சுட்டு இருக்கிறது வந்து இந்த சின்ன ஸ்ப்ரே கேனு. அப்புறமேல் இந்த ஸ்ப்ரே கேன் ஜஸ்ட் ஒரு 40-50 ருபீஸில் நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். அப்புறமேல நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கோல்கேட் ப்ரஷ்ஷு. ஸோ எல்லாருக்கிட்டையும் இருக்கும். நீங்கள் இதேவே யூஸ் பண்ணலாம். சும்மா பெரிய விஷயம்லாம் காசு தந்துட்டு ஏன் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது, சின்ன விஷயம் தானே. இதுக்கு நம்ம இந்த ப்ரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோன்னு. ஸோ நான் இந்த ஸ்ப்ரே கேன் எடுத்துக்கிறேன். உள்ளே இப்படி அடிக்கணும். இப்படி அடித்தா உள்ளே இருக்கிற இந்த ஆயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும், கரையிறதுக்கு ஷுருவாகும். அப்படி கரையிறதுக்கு ஷுருவாகிட்டு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்படி அடிச்சு விட்டுடுங்க எங்கே வேணுமோ அங்கங்கே. ஈவன் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த இன்ஜின் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இல்லை, கொஞ்ச நாள் ஆகிட்டு பின்னாடி ரொம்ப துரு பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது, அப்புறமேல கொஞ்சம் அந்த ஃபேட்னஸ் ஆகுது, அவ்வளோ ஒன்றும் பளபளக்கலை அப்படின்னு சொல்லக்குள்ள. ஸோ அப்பப்போ கொஞ்சம் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி கெரோசின்னு நம்ம வண்டிக்கு இப்படி அடிங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது மாதிரி கெரோசினெல்லாம் ஆகிட்டு பின்னாடி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரஷ் இருக்குல்ல, இந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு எங்கெங்கே உங்களுக்கு அழுக்காக தோணுதோ பாருங்கள், நான் எங்கேருந்து ஷுரு பண்ணுறேன். எங்கெங்கே உங்களுக்கு அழுக்காக தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் ப்ரஷ் போட்டு இப்படி தேய்ங்க. ஸோ எங்கெங்கே ஆயில் கரை இருக்கோ, எங்கெங்கே மண் இருக்குதுன்னு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கெரோசின் அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டால் போதும். ஃபுல்லு இருக்கிற ஆயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம், க்ரீஸ் பார்ட்டிகல்ஸு, ஆயில் பார்ட்டிகல்ஸு, மண் எல்லாமே இது மாதிரி கெரோசின் போடுறதுனால ஊறிட்டுருக்கோம். நம்ம இப்படி தேய்ச்சிட்டு இது இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து இன்ஜினுக்கு வந்து நல்லா கெரோசின் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டேன். அப்புறமேலே இந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு நான் ஃபுல்லு எல்லா பக்கமும் தேய்ச்சேன். அது மாதிரி தேய்க்கிறதுனால உள்ளே இருக்கிற க்ரீஸ் பார்ட்டிகல்ஸு, ஆயிலு, இந்த மாதிரி கரை பிடிச்சிருக்கிறதெல்லாம் என்னாகும், கரையிறதுக்கு ஷுருவாகும். கரையிறதுக்கு ஷுருவாகிட்டு பின்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிற ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு அங்கங்கே தேய்ச்சி விட்டால் ஃபுல்லு இருக்கிறது எல்லாம் கரையும் எல்லாம் போயிடும். அப்புறமேல நான் இப்போ என்ன காமிக்க போகிறேன்னா, செயின் இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி வந்து ஆன் பண்ணிவிடுங்க. வண்டி ஆன் பண்ணி ஆகிட்டு பின்னாடி கியர் போட்டுடுங்க. இப்போ வீல் ஓடிட்டுருக்கு. நம்ம இந்த டைமில் என்ன பண்ணலாம், வீல் ஓடிட்டு இருக்கிற டைமில் இப்படி ஃபுல்லு தேய்க்கணும். இப்படி தேய்ச்சி விடுங்க. நான் என்ன பண்ணுவேன், இப்படி வச்சுக்குவேன். இப்படி வச்சுட்டு அது பாட்டுக்கு வண்டி ஓடிட்டே இருக்கும். நம்ம ப்ரஷ் வச்சுட்டு இப்படி தேய்க்கலாம். இப்படி வச்சா போதும், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்புறமேல் சைடுக்காக இப்படி வைக்கணும். கை ரொம்ப உள்ளே விட்டுடாதீங்க. நான் இங்கே வச்சுட்ருக்கேன் கை. அப்புறமேல இந்த டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. கெரோசின் நீங்கள் ஆல்ரெடி அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறி இருக்கிறதுனால திருப்பி நீங்கள் கெரோசின் ஊற்றுறது ஒன்றும் தேவையில்லை. ஸோ இப்படியே நீங்கள் வச்சா போதும். நீங்கள் இந்த ப்ரஷ் இப்படி வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். சென்டரில் க்ளீன் பண்ணணும்னா இப்படி க்ளீன் பண்ணுங்கள். ஆனால் கை மட்டும் நல்லா கொஞ்சம் தூரமாக வைங்க. கை மாட்டிக்கிச்சுன்னா அப்புறமேல கொஞ்சம் டேஞ்சரு. அப்புறமேல திருப்பி க்ளீன் பண்ணணுன்னா பாருங்கள், என் கை கீழே இருக்குது, ப்ரஷ் இப்படி வச்சுட்ருக்கேன். ஸோ ஈஸியாக க்ளீன் ஆகும். இதெல்லாம் ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலு. இப்படி வைங்க, ஆராமாக க்ளீன் பண்ணுங்கள். பின்ன திருப்பி என்ன பண்ணணும், நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி க்ளீனாக வச்சுட்ருக்கீங்கன்னு. அதுக்கும் நான் ஐடியா சொல்கிறேன். எப்படி ஆன்லேயே விட்டுடுறீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரஷ்ஷை வந்து
இப்படி வச்சுடுங்க சென்டரில். ஆனால் கை மட்டும் பத்திரம், கொஞ்சம் தூரமாக கை வச்சுக்கோங்க. ஏன்னா வண்டி ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்ருக்கு, ப்ரஷ்ஷும் ஒன்றும் உள்ளே மாட்டிக்காது. ஸோ ப்ரஷ்ஷு வந்து கொஞ்சம் சென்டரில் இப்படி விடுங்க. ஸோ க்ளீன் ஆகிடும், அங்கே எந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. அப்புறமேல் சைடு இந்த ரிம்மும் இருக்குது லைட்டாக, ஸோ அங்கேயும் ப்ரஷ் வச்சுட்டு இப்படி வைங்க, இருக்கிறதெல்லாம் போயிடும். அப்புறமேலு நிறைய வண்டியில் இங்கே கூட ரொம்ப அழுக்கு இருக்கும், ஸோ இங்கேயும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செயின் அண்ட் எப்படி க்ளீன் பண்ணோம், அப்புறமேல இன்ஜின் சைடு எப்படி க்ளீன் பண்ணோம், அப்புறமேல பின்னாடி ரிம் சைடு எப்படி க்ளீன் பண்ணோன்னு. ஸோ ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல் தான். அங்கே வந்து நம்ம கரெக்டாக நிறைய காலத்துலேருந்து நம்ம ஜஸ்ட் கெரோசின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நானும் இந்த வேறு பிராண்டு ஸ்ப்ரே ஆகட்டும் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல. நான் ஜஸ்ட் ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் கெரோசின் எல்லாம் போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்ருக்கேன். வாட்டர் வாஷ் பண்ணி ஆகிட்டு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வாட்டர் வாஷ் தந்திருக்கேன். ஸோ வாட்டர் வாஷ் தந்து ஆகிட்டு பின்னாடி நம்ம ஃபுல் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துலலாம் அது அப்படியே இருக்கும் இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபோர்ஸ் வாட்டர் வாஷ் பண்ணக்குள்ளே அங்கே இருக்கிற ஃபுல்லு இன்னும் இருக்கிற ஆயில் ஐட்டம்ஸு அப்புறம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். அப்போ ஃபுல்லு இருக்கிற இடத்துலலாம் ஃபுல் க்ளீன் ஆகிடும். அப்புறமேல் நம்ம என்ன பண்ணலாம், செயினுக்கு வந்து லுப்ரிகேட் பண்ணலாம். நான் இன்றைக்கி காலையில் வந்து எப்படி செயின் க்ளீன் பண்ணுறது, எப்படி இன்ஜின் சைடு க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காமிச்சேன். நான் போயிட்டு வாட்டர் வாஷ் தந்தேன், அங்கே ஃபோர்ஸ் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட இன்ஜின் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நான் இப்போது என்ன காமிக்க போகிறேன்னா செயினில் நம்ம எப்படி லுப்ரிகேட் பண்ண போகிறோன்னு நான் காமிக்க போகிறேன். ஸோ இது நான் அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணால் போதும். நான் செயின் பார்த்து நான் இது லுப்ரிகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செயின் சென்டரில் நான் எப்படி லுப்ரிகேட் பண்ணுறேன். கைஸ் நான் வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன். அப்புறமேலு இப்போது செயின் லுப்ரிகேட் பண்ணேன், நீங்களே பார்த்தீங்க. அப்புறமேலு நான் காலையில் வந்து இன்ஜின் அண்டை நான் க்ளீன் பண்ணேன் இல்லை, நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ ஆஃப்டர் வாட்டர் வாஷ் இப்போ இன்ஜின் அண்டை எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு செயின் அண்டை இருக்கிற இடத்துலையும் காமிக்கிறேன் பாருங்கள், செயின் இருக்கிற இடத்துல எவ்வளோ க்ளீனாக வச்சிட்ருக்கேன்னு. அப்புறமேலு வாட்டர் வாஷ் ஃபுல்லாக ஆகிடுச்சு. அப்புறம் செயினுக்கு லூப்ரிகேட் பண்ணியாச்சு. அப்போ அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ்.